அவங்க அட்டாக் இப்ப சூப்பரா செட் ஆயிடுச்சு. அதாவது கேக்போவும் நல்ல ஃபார்ம் பண்ணிட்டான், லூயிஸ் டியாஸ் சூப்பரா ஆடுறான், இங்க மோசானா சொல்லவே வேணாம். சோ இவங்களுக்கு கரெக்டான இது சான்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும்போது அவங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிடுறாங்க, அவங்க கரெக்டா கேபிடலைஸும் பண்ணிடுறாங்க. ஸ்மித்ரோ ஃபர்ஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், இப்ப கொஞ்ச நாளா அவங்களுக்கு கோல்ஸே வரலன்னு நினைக்கிறேன். சோ மேபி ஃபுல்ஹாம் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு லிவர்பூலுக்கு வந்து ஜெயிக்கிறது ஐ திங்க் அது அவ்வளவு கஷ்டமாவே இருக்காது எனக்கு. எவர்டன் வந்து படுத்தே விட்டானே மாதிரி தான் ஆடுறாங்க. அதனால எனக்கு எவர்டன் மேல வந்து பெருசா நம்பிக்கையில அப்செட் பண்ணுவாங்கன்ட்டு. பட் மேபி ஐ கேன் பி ராங். ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஷாண்டேஜ் வந்து திடீர்னு வந்து ஏதோ பவுன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா யுனைடெட் ஐ தாட் தே வில் ஹேவ் a குட் கேம். பட் ஆனா வந்து அன்னைக்கு வெரி வெரி பேட் கேம். ஸ்லாட் ஒரு சின்ன தப்பு பண்ணா போதும் நாங்க மேல வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபயர்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க பாஸ்ட் 2 சீசன்ஸா அவங்க நெருங்கி வந்து விட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த சீசன்ல அவங்க பிரென்ட்ஃபோர்டோட அட்டாக் அகைன்ஸ்ட் செல்சியோட டிஃபென்ஸ் வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யுது. கன்சிடரிங் ஃபொஃபானா இன்னுமே வராத இருக்கிறது வந்து பிரென்ட்ஃபோர்டுக்கோ இல்ல செல்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு தோணுது. லிவர்பூல் வர்சஸ் ஃபுல்ஹாம் வந்து ஆக்சுவலா இது ஸ்டார்டட் த சீசன் செம்ம வேற லெவலா ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களோட ரீசெண்ட் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா வின்லெஸ் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 கடைசி 4 மேட்ச்ல ஒரே ஒரு வின் அகேன்ஸ்ட் பிரைட்டன், அந்த 3-1 வின். மற்றபடி எல்லாமே வின்லெஸ்ஸா இருக்காங்க. பட் டாட்னமோட ஒரு டிரா அண்ட் ஆர்சனலோட ஒரு டிரா, அந்த வூல்ஸுக்கு அகேன்ஸ்டா ஒரு 4-1 தோத்ததுக்கு அப்புறம் சரி அவ்வளவுதான் விழுந்துருவாங்கன்னு பார்த்தோம். பட் 2 லண்டன் கிளப்ஸ் வந்து அவங்க அப்செட் பண்ணிருக்காங்க 1-1 டிரா அப்படின்ட்டு. லிவர்பூலுமே அந்த அதர் ஹேண்ட் என்னன்னா அவங்க மேல வைக்கிற இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ரீசெண்டா என்னன்னா அவங்க பெனால்டி இல்லைன்னா அவங்களால வின் பண்ண முடியலையோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது அங்க. சோ நானும் ஆரம்பிக்கலாங்க. அது சீரியஸா சொல்றேன், ட்விட்டர்ல இப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. நீங்க வேற அமைதியா இருங்க, என்னைய மாட்டி விடாதீங்க. மக்களே அது தேடி பாருங்க. சரி, அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் மேன் சிட்டி இப்போ கரண்ட்லி என்னன்னா 4 பாயிண்ட்ஸ் லீட்ல இருக்காங்க செகண்ட் பொசிஷனோட. பட் அவங்களுக்கு கேம் இன் ஹேண்ட் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. லிவர்பூலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க ஃபுல்ஹாமுக்கு அகைன்ஸ்டா? ஏன்னா அவங்க கண்டினியூஸா பிக் டீம்ஸ் வந்து அப்செட் பண்ணிட்டு வராங்க. நீங்க சொன்ன மாதிரி மேன் சிட்டியையுமே அவங்க கிட்டத்தட்ட வின் பண்ண வேண்டிய கேம் அது. ரொம்பவே நல்லா ஆடினாங்க, பட் அஃப்கோர்ஸ் அதுல தோத்துட்டாங்க. டாட்னமோட ஒரு டிரா, ஆர்சனலோட ஒரு டிரா. ஆர்சனல் சம ஃபார்ம்ல இருக்கிறாங்க, அவங்க மறுபடி டைட்டில் ரேஸ்க்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த பாயிண்ட்ல டிரா பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது லிவர்பூல் வர்சஸ் ஃபுல்ஹாம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அறிவாளங்க, நீங்க சொல்லிருங்க இந்த ஒப்பீனியன். ஆக்சுவலா வந்து நான் ஆர்சனல் ஃபேனா அப்செட் எதிர்பார்ப்பேன். பட் ஆனா வந்து லிவர்பூல் வாங்க ஸ்குவீசிங் ரிசல்ட்ஸ், அதான் உண்மையான விஷயம் சொல்லணும். அவங்க வந்து நாட் கன்சீடிங் மெனி. அதோட பிளஸ் வந்து இந்த நம்ம மிட் வீக் கேம்லாம் ஒன்று பார்த்தோம் அவங்க கிரோனாவோட மேட்ச்ல. கிரோனா வந்து ஒரு 3-4 கோல் அடிச்சிருக்கணும். ஆனா வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடா வந்து ஒரு பெனால்ட்டி, அது பெனால்ட்டியான்னு தெரியல, அந்த பெனால்ட்டி வின் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க லாஸ்ட் வீக் 3-3 நியூகாஸ்ல் நினைக்கிறேன். அந்த மேட்சையும் வந்து சம்திங் என்ன சொல்றது, அவங்க வின் பண்ண போறாங்கன்ற மாதிரி தெரியாம இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ வந்து நின்ட்டாங்க. சோ எனக்கு இந்த மேட்ச் வந்து டஃபா தான் இருக்க போகுது, நியூகாஸ்ல் மாதிரி டஃபா தான் இருக்க போகுது. ஹை ஸ்கோரிங்கா இல்லைன்னா கூட ஒரு 1-0 இல்லாட்டி 2-1 அந்த மாதிரி வந்து லிவர்பூல் வின் பண்ணிடுவாங்க. வந்து பிகாஸ் ஃபார்ம் வந்து எந்த வகையிலுமே டிப்பா இல்ல அவங்களுக்கு. கேமுக்குள்ள நிறைய மேட்டர் இருந்தாலுமே தேர் வின்னிங், கீப் ஆன். அதனால வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்ஹாம் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்பர்ஸ் கூடயும் ஆர்சனல் கூடயும் பார்க்க முடிஞ்சிச்சு, அவங்க தலைச்சவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு டஃப் ஃபைட் இருக்கும். பட் என்னன்னா இப்ப என்ன பார்க்கணும்னா ரவுண்ட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் வந்து ஜாஸ்தியா வந்துகிட்டே இருக்கு. சாலா இப்ப நீங்க வந்து லிவர்பூல் வந்து செல்சி வந்து மிட் வீக்ல கேம் ஆடுறாங்க. பட் பாமர் விளையாடல, ஜாக்சன் விளையாடல, யாருமே மெயின் இம்பார்ட்டன்ட் நாட்கள் யாருமே விளையாடல. பட் லிவர்பூல் அப்படி முடியல. சாலா விளையாண்டாரு, விளையாண்டாரு, டிஎஸ் விளையாண்டாங்க, சபோஸ்லா விளையாண்டாங்க, எல்லாரும் விளையாண்டு இருந்தாங்க. ஓகே, இப்ப இந்த ரொட்டேஷனுக்குள்ள போகும்போது இந்த வீக்ல வந்து இந்த சீசன் டிசம்பர் எண்ட்ல வந்து நான் ஏதாவது ஒரு லாஸ் ஒரு டிராப் போவாங்கன்னு நினைக்கிறேன் லிவர்பூல். அந்த மாதிரி இந்த கேம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆன் பேப்பர் 2-1 வின் பண்ணுவோம். ஓகே, ரைட் ரைட் கூல். உங்களோட ஒபினியன் என்னவா இருக்குது விக்னேஷ் இதுல, இந்த கேம்ல ஃபுல்ஹாம் லிவர்பூல்ல? சோ நான் வந்து இங்க வந்து ஆக்சுவலா இதுல நான் பயாஸ்டா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மோசாலா மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு. அதே மாதிரி தலைவனும் இந்த சீசன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கான். சோ அவங்க அட்டாக் இப்ப சூப்பரா செட் ஆயிடுச்சு. அதாவது கேக்போவும் நல்ல ஃபார்ம் பண்ணிட்டான், லூயிஸ் டியாஸ் சூப்பரா ஆடுறான், இங்க மோசானா சொல்லவே வேணாம்.
ஆமா. சோ இவங்களுக்கு கரெக்டான இது சான்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும்போது அவங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிடுறாங்க, அவங்க கரெக்டா கேபிடலைஸும் பண்ணிடுறாங்க. ஆனா ஃபுல்ஹாம்ட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்மித் ரோ ஃபர்ஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான், இப்ப கொஞ்ச நாளா அவனுக்கு கோல்ஸே வரலன்னு நினைக்கிறேன். சோ மேபி ஃபுல்ஹாம் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு லிவர்பூலுக்கு வந்து ஜெயிக்கிறது ஐ திங்க் அது அவ்வளவு கஷ்டமாவே இருக்காது எனக்கு. சோ தே வில் ஈஸிலி வின் திஸ் கேம். அவ்வளவு கூட ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா எனக்கு என்ன ஒரு கன்சர்னா இப்ப அவங்ககிட்ட கொனாட்டே இல்லை, அதுக்கு பதிலாக ஜோ கோமஸ் வச்சு விளாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. சோ அது வேணா ஒரு சின்ன கன்சர்னா இருக்காங்க தவிர அது த்ரெட்டா இருக்க சான்ஸ். சோ லிவர்பூல் வில் ஈஸிலி வின் திஸ். நானுமே என்னன்னா லிவர்பூல் வில் வின் அப்படின்னு நான் சொல்றேன். பட் ஈஸியா வின் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஈஸியா அவங்க கண்டிப்பா எப்படியோ ஒரு இடத்துல ஸ்குவீஸ் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. அண்ட் தே ஆர் கிளவர். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வின் பண்றாங்க. அவங்க வின் பண்றது எப்படின்றத பிளான் பண்ணி அவங்க வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கேம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்சனல் வர்சஸ் எவர்டன் போயிடலாம். ஆர்சனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா எந்த ஒரு இதுலயுமே லாஸ் ஆகல. அந்த இன்டர் மிலானோட கடைசி லாஸ் நினைக்கிறேன் அந்த சாம்பியன்ஸ் லீகோட. அதுக்கப்புறம் எல்லா மேட்ச்லயுமே வின் ஆர் டிரா அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது அவங்களுக்கு. அண்ட் எவர்டன் ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்க சொல்ல ஆனா எல்லா மேட்சும் தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. ஆனா மறுபடியும் சொல்றேன், ஷான் டைஷ் அகேன்ஸ்ட் டாப் 6 டீம் ஒரு பிக் 6 டீம் வந்து எப்பவுமே ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஷான் டைஷ் வந்து மேன் யுனைட்டட் தான் அடிச்சு துரத்தி விட்டாங்க, இப்பதான் பார்த்தோம். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா எனி டைம் அவர் அப்செட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றத வந்து அது என்னன்னு தெரியல. எனக்கு அவர் கொடுத்த ட்ராமாவா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனா ஷான் டைஷோட எந்த ஒரு டீமையுமே ஓகேதான். பட் ஆனா அந்த ஆர்சனலுக்கு திருப்பி அது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான் பெரிய இஷ்யூ. ஆர்சனல் இப்போ சாலிபாவும் கிடையாது இல்லையா? கரெக்டா, சாலிபா இருக்காரோ? கேப்ரியல் இல்ல, சரி கேப்ரியல் கிடையாது. இல்ல, கேலிஃபரி இல்ல, டிம்பர் வந்து அன்னைக்கு வந்தாரு, ஜினி இல்ல, அதுக்கப்புறம் மிட்ஃபீல்ட் ஓகே எல்லாமே கிவியாரியா அவங்க இல்ல, அவங்க இருக்காரு. ஆர்சனல் இன்ஜுரி இஷ்யூ, ரொட்டேஷன் தான் பெரிய எப்படி பண்ண போறாங்கன்னு இருக்கு. ஸ்கெல்லியோட இது வந்து நல்ல ஒரு இம்ப்ரெசிவ் டெபியூ இன் சாம்பியன்ஸ் லீக் லூயிஸ் ஸ்கெல்லி. அதனால லூயிஸ் ஸ்கெல்லியே தொடர்ந்து போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் தோணுது எனக்கு வித் எவர்டன். பிகாஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அன்னைக்கு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. என்னன்னா கோல் போனாலுமே லாஸ்ட் வரைக்கும் ரிலன்ட்லெஸ்ஸா வந்து விளையாடுறதுக்கான ஒரு டீம் ஆர்சனல். ட்ரை பண்ணிட்டே இருக்க போறாங்க. என்ன சொல்றது, காட் ஃபார்பிட் இன்ஜுரி, நோ இன்ஜுரிஸ், அது மாதிரி எந்த இன்ஜுரிஸ் இல்லைன்னா எவர்டன் வந்து படுத்தே விட்டானே மாதிரி தான் ஆடுறாங்க. அதனால எனக்கு எவர்டன் மேல வந்து பெருசா நம்பிக்கையில அப்செட் பண்ணுவாங்கன்ட்டு. பட் மேபி ஐ கேன் பி ராங். ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஷான் டைச் வந்து திடீர்னு வந்து ஏதோ பவுன்ஸ் பண்ணுவார்ல. ஆனா யுனைடெட் ஐ தாட் தே வில் ஹேவ் அ குட் கேம். பட் ஆனா வந்து அன்னைக்கு வெரி வெரி பேட் கேம் எனக்கு அவங்க யுனைடெட் கூட. அதனாலதான் அதுவும் ஹோம் மேட்ச் எனக்கு அதுவும் முக்கியமான விஷயம். எவர்டன்ல போய் அங்க குடிசன் பார்க் விளையாடினா கூட நான் யோசிச்சிருப்பேன். ஹோம் மேட்ச் இருக்கிறதால வந்து கம்ஃபர்டபிளி 2-0 இல்ல 3-0 வின் பண்ணுவாங்க. ஓகே, சோ எனக்குமே என்னன்னா ஆஃப்கோர்ஸ் நான் என்னதான் சொன்னாலும் ஆர்சனல் தான் அந்த டைம் ஈஸியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. 2-0 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்சனல் வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன். விக்னேஷ், உங்களோட ப்ரெடிக்ஷன் இந்த கேமுக்கு? இல்ல எனக்கு வந்து எவர்டன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கையே இல்லை. பிகாஸ் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி அவங்க தெரியுது. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்சனல் வந்து நான் எப்படியாவது அடிச்சே ஆகணும், ஸ்லாட் ஒரு சின்ன தப்பு பண்ணா போதும் நாங்க மேல வந்துரும் அப்படிங்கிற ஒரு ஃபயர்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க பாஸ்ட் 2 சீசன்ஸா அவங்க நெருங்கி வந்து விட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த சீசன்ல அவங்க ஒவ்வொரு கேமும் ரொம்ப அவங்க வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் அவங்க கவனமா இருப்பாங்க. ஆனா அவரு அறிவு சொன்ன மாதிரி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனா ஐ திங்க் அத வந்து இந்த ஓடேகார்ட், சாக்கா இந்த கேங் வந்து அதை பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியா சமாளிச்சிருவாங்க. கேம் ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? சோ இட் வில் பி லைக் நானும் 2-0 தான் போறேன். 2-0 தான் அப்படின்னு சொல்றீங்க. சோ நெக்ஸ்ட் பெஸ்ட் கேம் நினைக்கிறேன் டைம் பிரெண்ட்ஃபோர்ட் வர்சஸ் செல்சி. ரெண்டு டாப் ஸ்கோரிங் டீம், 35 கோல்ல ஒரு டீமும் 32 கோல்ல ஒரு டீமும் போட்டிருக்காங்க. பெஸ்ட் அட்டாக்கிங் டீம்ஸ் ரெண்டு பேரும் கோயிங் ஹெட் டு ஹெட். பிரெண்ட்ஃபோர்ட் ஜாஸ்தியா இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, எக்ஸி பிரெண்ட்ஃபோர்ட் வந்து ஆக்சுவலா நிறைய சான்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ நான் வந்து இதில் ஜிங்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைக்கலாம். பட் ஆனால் அது வந்து ஒரு டிராவ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். கேம் வந்து 2-2 ஆர் 1-1 டிரா ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்கோர்ஸ். ஆனால் பிரெண்ட்ஃபோர்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன் அவங்க எல்லா மேட்ச்லயும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பெரிய டீம்ஸோடலாம் அவங்க தோத்துருக்காங்க. ஆர்சனலோட லாஸ் நினைக்கிறேன், ஆர்சனலோட லாஸ், மேன் யுனைட்டடோட லாஸ், மேன் சிட்டியோட லாஸ், டாட்னமோட லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் 6 டீம்ஸ் எல்லாத்துக்குமே தோத்துருக்காங்க. பட் உங்களுக்கு பிரெண்ட்ஃபோர்ட் வந்து இந்த தாமஸ் பிராங்க், அது என்னன்னு தெரியல, தாமஸ் பிராங்க் வந்து உங்களுக்கு செல்சியோட தொடர்ந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவரு. அண்ட் அதுவும் இல்லாம பிரெண்ட்ஃபோர்டோட அட்டாக் அகைன்ஸ்ட் செல்சியோட டிஃபென்ஸ் வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யுது. கன்சிடரிங் ஃபொஃபானா இன்னுமே
வராத இருக்கிறது வந்து பிரெண்ட்ஃபோர்டுக்கோ இல்ல செல்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு தோணுது. செல்சி சான்சஸ் கிரியேட் பண்றாங்க நல்லாவே. பிரெண்ட்ஃபோர்டும் அந்த அதர் ஹேண்ட் அவங்களோட டிஃபென்ஸுமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஸோ எனக்கு இந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு ஹை ஸ்கோரிங் டிராவா இருக்கும் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன் இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அறிவழகன் இதுல? ஆக்சுவலி இந்த மேட்ச் ரொம்ப டஃபா போகும். செல்சி ஆர் டியூ ஃபார் லாஸ் இதை நான் பாக்குறேன். ஏன்னா வந்து லாஸ்ட் கேம் வந்து இவங்களோட டோட்டனமோட வந்து ஹை ஸ்கோரிங் கேமா இருந்துச்சு. லீக் இருந்துகிட்டே இருந்துச்சு, அது வந்து லாக் பண்ணவே இல்லை. நீங்க ஒரு கேம் வந்து ஒரு ஆட் கேம் பாமர் நல்ல கேம் இல்லை அன்னைக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாமருக்கு வந்து நாட் அ வெரி குட் கேம் ஃபார் பாமர் அன்னைக்கு. அதே மாதிரி வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய செல்சி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பர்ஸ்னால நமக்கு அது பெருசா அவங்க கேபிடலைஸ் பண்ணல. ஒன்ஸ் நீங்க லீட் எடுத்தீங்கன்னா ஸ்பர்ஸ் வந்து நின்றுணும். 2-0 நின்று கட்டையை போட்டு முடிஞ்சிருச்சு. செல்சி தோத்துருக்கும். அவங்க அதை பண்ணல அன்னைக்கு. ஆனா இவரோட பிரென்ஃபோர்ட் டீம் வந்து அப்படி இருப்பாங்கன்னு தோணல எனக்கு. பிளஸ் பிரென்ஃபோர்ட் அது கிரியேட்டிங் சான்சஸ்ல. அதுக்கப்புறம் வந்து பிரென்ஃபோர்ட் தானே ஃபர்ஸ்ட் மினிட்ல கோல் அடிக்கிறாங்க. ஆமா, நாங்க ஃபர்ஸ்ட் மினிட்ல எங்களுக்கு நார்மலாவே செட் ஆக மாட்டாங்க எங்க ஆட்கள். ஆனா இன்னொன்னு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல இங்க செல்சியுமே நிறைய கோல் போட்டுருக்காங்க. நிக்லஸ் ஜாக்சனா இருக்கட்டும், கோல் பண்றாரு. ரெண்டு பேருமே இந்த ஏர்லி கோல்ஸ் வந்து ரொம்ப எய்ம் பண்ற டீமா இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஸ்பர்ஸ் கேம் ஏன் இம்பார்ட்டன்ட் ஃபார் செல்சினா, நான் ஸ்பர்ஸ் கேம் வந்து ஒரு கம்பேக் வந்து நான் செல்சிட்ட எதிர்பார்க்கல. ஏன்னா செல்சி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துல கேமை கில் பண்ணலன்னா செல்சியால வந்து மரஸ்கா வந்து ஒரு என்ன சொல்றது ஓட்டையை அடைப்பாரு தவிர்த்து ஓட்டையை அடைச்சிட்டு அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆன மாதிரி எனக்கு இந்த வரைக்கும் நான் பார்க்கல. அன்னைக்கு பார்த்தேன் நான் சேஞ்ச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வின் பண்ணாங்க. அதனால வந்து இரோலாவோட டீம் வந்து பிரென்ஃபோர்ட் டீம் வந்து கோல் அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஆட போறாங்கன்னு இருக்குல்ல. ஸ்பர்ஸ் மாதிரி ஸ்டே ஆன் ஹைலைன் அது மாதிரி அந்த விஷயங்கள் கொடுக்க போறது கிடையாது. பிளஸ் அவங்களோட இதான் சொல்றது இதுவுமே லீத்தலா இருக்கு, அட்டாக்குமே லீத்தலா இருக்கு. அந்த இதனால வந்து மேபி அன் அப்செட் இல்லாட்டி ட்ரா. செல்சி வின் வந்து ஏன் வின் கொடுக்கலன்னா ஆன் பேப்பர் வின் தான் கொடுக்கணும். இந்த ரன் ஆஃப் கேம்ஸ் வந்து தொடர்ந்து அதிகமா இருந்துட்டே இருக்கு. நீங்க அந்த இது வந்து சீக்கிரத்துல பேக் டு பேக் கேம்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த இது ஒண்ணு இருக்கு. அவங்க பிரென்ஃபோர்ட் விளையாடுறாங்க. ஸ்டாம்ஃபோர்ட்ல விளையாடுறாங்க. பிரென்ஃபோர்ட் தான் நினைக்கிறேன். பிரென்ஃபோர்ட்ல தான் ஆமா இல்ல சாரி ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் ஸ்டாம்ஃபோர்ட்ல விளையாடுறாங்கன்னா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. எய்தர் வே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ரைட். உங்களோட ஒபினியன் விக்னேஷ் இதுல? ஆக்சுவலா குக்குரையா வந்து கரெக்டான ஷூஸ போட்டு வரணும் ஃபர்ஸ்ட். பாட்டுக்கு வந்து வலிக்கு வந்துட்டு இருக்க கூடாது கிரவுண்ட்ல. இது எவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் டிசாஸ்டர் தெரியுமா? பூமா பாவம் டேய், உனக்கு ஒரு புது ஷூ கொடுத்தது குத்தமாடா. அது ஒண்ணு கோபால் என்ற மாதிரி தவறுட்டாங்க. உங்களுக்கு வந்து ரொபர்டோ சாnchez வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்னாவே இருந்துட்டு இருக்காரு. அவர் வந்து நிறைய தப்பு பண்றாரு. மேபி அவருக்கு மேல வேற ஒருத்தர் ஆடினாலோ இல்ல அவர் வந்து கொஞ்சம் ஒழுங்கா ஆடினாலோ ஐ திங்க் ஓரளவுக்கு நீங்க சமாளிக்க முடியும். பட் ஆனா நான் மேன் சிட்டி பெர்ஸ்பெக்டிவ் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தொடர்ச்சியா வின்ஸ் வரும்போது உங்களுக்கு செம்ம மென்டாலிட்டி இருக்கும். ஓகே, இந்த கேம் நம்ம அடுத்து ஈஸியா நம்ம கிராக் பண்ணிடலாம், அடுத்த கேம் நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹை எனர்ஜியோட உள்ள போவீங்க. அதுவும் நீங்க ஹோம் கிரவுண்ட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல உள்ள போகும்போது பிரென்ஃபோர்ட் வந்து அவ்வளவு டஃப்பான டீம் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் அங்க கோல் போட்டும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு, கிராக் பண்ணிடுவாங்களாடா அப்படின்னு. பட் ஆனா கிராக் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ திங்க் அதே எனர்ஜி செல்சிக்கிட்டே இருக்கு. அண்ட் அதான் மரஸ்காவும் அண்ட் ஆல்சோ என்சோ பெர்னாண்டஸோட இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பயங்கர இதா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கோல்ஸ் கன்சீட் பண்ணாலுமே இவங்க வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் வின் தான். இங்க வின் தான் வரும். ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, ரெண்டு டீம்ஸ் ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்ல இருக்கிறாங்க, சவுத்ஹாம்ப்டன் அண்ட் டாட்னம். டாட்னம் அந்த மேன் சிட்டியோட வின்னுக்கு அப்புறம் ஓ மை காட் டாட்னம் மாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல வின் பண்ணல அவங்க. தொடர்ந்து லாஸ் மேல லாஸ். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு டாட்னம் மறுபடியும் பிக்கப் பண்றதுக்கு கரெக்டான டைம் இதுதான் நினைக்கிறேன். அவங்களுக்கு சவுத்ஹாம்ப்டனை அசால்ட்டா பீட் பண்ணுவாங்க. ஒரு 4-0 5-0 சொல்லிட்டு ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா போகுது. ரொம்ப ஈஸியாவே வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் டாட்னம். ஏன்னா அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க கோல் ஸ்கோரிங்ல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இருந்த மாதிரி தெரியல. ஸோ ஐட் சைட்ஸ் லைக் ஒரு 4-0 or 5-0 டு டாட்னம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் விக்னேஷ், உங்களோட ஒப்பீனியன் என்ன இதுல? ஆக்சுவலா சவுத்ஹாம்ப்டன் வந்து அவங்க ஓரளவுக்கு நல்லா ஆடுறாங்க. பட் அவங்களால ஒரு 90 மினிட்ஸ் ஃபுல்லா கேபிட்டலைஸே பண்ண முடியல. அவங்க வந்து ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ஆடுற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல அவங்க ரொம்ப டல் ஆயிடுறாங்க. ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க எல்லாரும். ஸோ இது நான் நிறைய கேம்ஸ்ல அவங்க சவுத்ஹாம்ப்டன் நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். பட் எங்க கிட்ட வரும்போது அவங்க ஒரு கோல் தான் அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டு டிஃபெண்ட். ஆனா அது சிட்டி அது ஓகே, அதை பத்தி பேச வேணாம். ஸோ இங்க டாட்டன்ஹாம் கிட்ட வரும்போது அவங்க வந்து சன் ஆகட்டும் இல்ல குல்சர்சி ஆகட்டும் இல்லாட்டினா வேண்டர்மேன் ஆகட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஏன் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆகுது, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஐ திங்க் அவங்க வந்து மேபி ஆன்ஜி கிட்ட தான் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் இருக்கு. பட்
இந்த கேம் வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து அவங்களோட மிஸ்டேக்ஸை இது ரெக்டிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். ஸோ ஐ திங்க் அவங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்குவாங்க தான். ஸோ டாட்டனம் ஈஸியாக வின் பண்ணி. ஓகேண்ணா, இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. கரெக்டா நீங்களும் உங்களோட கருத்தை சொல்லி முடிச்சிடுறீங்களா? சவுத்தாம்ப்டன் எல்லாம் ஜெயிக்கலாம் முடியலன்னா ஏஞ்சி அப்படியே கிளம்பிடலாம், சும்மா இருங்க. ஓகே, ரைட் ரைட் ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ், ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ எஸ், இதுதான் எங்களோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ட்ரிபிள் பாசிட்டிவ் எபிசோட்ல உங்களை மீட் பண்ணும் வரை, அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் லியோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.